ரவி சார் வாங்க. ரவி சார் ரவி சார் எப்படி இருக்கீங்க? Yeah, fine, all good. வாங்க நூறு ஆயுசு. ஏன் ஆயுஷ் மேல அதிக அக்கறை உள்ள ஆள் தானே சார் நீங்க? கண்டிப்பா. அப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி நான் கேட்டுக்கிறேன் ரவி சார்ட்ட. ஒரு சின்ன கேள்வி தான் சார். எஸ் சார். எல்லாருக்கும் ஓகே தானேப்பா? நான் கேட்குறேன், யாரும் கோச்சுக்காதீங்க. இல்ல கேளுங்க இருக்கே, உங்களுக்கு உரிமை இருக்கிறது, கேளுங்க சார். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நான் முத்து ஃபேன் தான் சார். நான் அதை ஓப்பனாக சொல்லிக்கிறேன். அடுத்து ஜாக்லின் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவதா வந்து ஜாக்லின் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க அதெல்லாம் நான் கேட்க வரல. பட் ஒய் யூ டிடன்ட் ப்ளே வித் முத்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அது ஒரு கொஷின். நீங்கள் எல்லார் கூடயும் ஒரு விதம் ப்ளே பண்ணது வெளியே ஒரு விதமாக ப்ரொஜெக்டாக இருக்குது. ஆனால் முத்து கூட விளையாண்ட விதமும் ஒரு விதமாக வெளியே ப்ரொஜெக்டாக இருக்குது. பட் அங்கே லைவ் பார்த்தனால நான் சொல்கிறேன் சார். ஒரு 2 டேஸாப்பா நீங்கள் போய் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் 2 டேஸாக லைவ்ல கண்டினியூஸாக உங்களை மட்டும்தான் மெஜாரிட்டி பிளேசஸில் காமிச்சாங்க. இப்போ வந்து விஷாலை எப்படி காட்டுறாங்களோ அதே மாதிரி தான் உங்களை மட்டும்தான் ஃபோக்கஸ் வச்சு நிறைய இடத்துல காட்டியிருக்காங்க. ஏன்னா நிறையா ட்வீட்ஸ்லேயே வந்து உங்களை தான் பார்த்துருக்கோம். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம். லைவ்ல நான் பார்த்தப்ப உங்களை மட்டும் காட்டினால தான் கேட்குறேன் இந்த கேள்வி. ஒய் யூ டிடன்ட் ப்ளே வித் முத்து அண்டு மற்றவங்கள்ட்ட ப்ளே பண்ணதை ஏன் இப்படி ப்ளே பண்ணீங்க? மணி பாக்ஸை வச்சு இல்லை வேற ஏதாவது வச்சு வெளியே நடந்த விஷயங்கள் வச்சு மட்டும் ஏன் ப்ளே பண்ணீங்க அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் நான் எனக்கு ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு கேட்குறேன். வாட் ஐ டிட் ஃபார் ஜாக்லின்னா எனக்கு ஒன்றும் புரியல. ஜாக்லினை பற்றி என்ன பண்ணிட்டேன் நான்? முதல்ல அது தெரிஞ்சாதான். No, I didn't say Jacqueline only. I say all of them. இல்லை, ஆல் ஆஃப் தெம்னா கூட எனக்கு என்ன புரியல. வாட் ஐ மீன் சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு வந்து இப்போ எவ்ரி ஒன் ஹேவ் தேர் ஓன் ஒப்பீனியன் ஆஃப் த கேம் த மினிட் வென் யூ சா த பீப்புள் பிளே த வாட் த கண்டஸ்டன்ட் இஸ் டூயிங். கண்டஸ்டன்ட் அங்கே பார்க்கறது. ரெண்டாவது நான் அங்கே பேசுகிற நரேட்டிவும் உங்களுக்கு எப்படி இன்டர்பிரட் ஆகி இந்த வீடியோவில் வருதுன்றதும் எனக்கே நான் அவுட் ஆஃப் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வாட் ஐ சி ஐ கேன் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு எதுக்காக உள்ள அனுப்பிச்சாங்க, டே 1 உள்ள அனுப்பும் போது என்கிட்ட என்ன சொன்னாங்க, 2வது நாள் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றது உள்ள போனதுக்கு அப்புறம் கன்வே ஆகிற ஒரு மேட்டர். கிளியரா என்ன கன்வே ஆகுது? இல்லை, நீங்க உள்ள வந்தது 7 கண்டஸ்டன்ஸ் என் கூட உள்ள வராங்க. உள்ள வர 7 கண்டஸ்டன்ஸ் கிட்டையும் நீங்க பிளேயர்ஸ்ன்றாங்க. அதுவும் வெர்ஷன் 2.2 ரீப்ளேசிங் த ப்ரீவியஸ் ஐ மீன் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கண்டஸ்டன்ட்றாங்க. இதே மேட்டரை என்கிட்டயே சொல்லியிருக்கலாம், இல்லை இதை சொல்லி கூப்பிட்டுருக்கலாம், இல்லை வந்ததுக்கு அப்புறம் மற்றவங்க எல்லா கேரவன்லையும் ஏறி சொன்னாங்க. இதை என்கிட்டையும் சொல்லியிருக்கலாமே. இந்த மாதிரி தான் ஏன்னா சொன்னாங்கன்னா இந்த கேரவன்லேருந்து அப்படியே இறங்கி அந்த கார் பிடிச்சிட்டு கிளம்பி போயிருப்பேன். நான் கண்டஸ்டன்ட் சொன்னால் நான் வரமாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க, வீட்டுக்குள்ளே அனுப்பும் போது இதை நான் ஒத்துக்க மாட்டேன்னு புரிஞ்சுக்கிட்டவங்க, உள்ளே போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அடுத்த ஒரு வாரத்துக்கு நான் தான் கண்டென்ட்னு அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுறாங்கன்றது எனக்கு உள்ளே போன ஒரு நாள், அதாவது ஒரு சர்க்குலர் வருது. நீங்கள் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் கேம் இதை வந்து பைத்தியகாரன் கூட நம்ப மாட்டான். 95வது நாள் 13 வாரம் ஷோவை பார்த்துட்டு வந்தவன் வந்து நேராக வந்து நீங்கள் வந்து கேம் விளையாடுங்க 4வது பொசிஷனுக்கு 5வது பொசிஷனுக்குன்னு சொன்னால், இது வந்து எனக்கு மற்றவங்கள பற்றி தெரியாது. என் கூட வந்து 7 பேர் வந்து ரொம்ப கன்வின்ஸ்டாக, அது சுனிதா இவங்கெல்லாம் வந்து ரொம்ப 100% இது ஏதோ உண்மையான வாய்ப்பு மாதிரி பார்க்குறாங்களே தவிர, மேபி நான் நினச்சேன் ஒருவேளை இது வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஃபேக்டை வந்து நம்பக்கூடிய பாயிண்டாக இருந்தால் நான் ஏன் அதுக்குள்ள இல்லை அப்படின்னு சொல்லி நான் அதுக்குள்ள ஏன் ஆர்கியூ பண்ணணும்? அப்படி இது கேமாக இருந்தால் நம்ம என்ன செஞ்சோன்னு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு பேருக்கு நான் அவங்களுக்கு நான் பேசினா இவ்வளோ தெரியுதான். நான் பேசும்போது தெளிவாக அதில் என்ன காட்டினாங்கன்னு எனக்கும் தெரியாது. ஆனால் அதில் தெளிவாக இதை காமிச்சா நான் சொல்கிறேன், அது வந்துச்சான்னு சொல்லுங்கள். யார் யாருக்கு யாரை டார்கெட்டோ அவங்கள போய் பார்த்துக்கோங்க. 2வது யாருக்காவது யாரையாச்சும் பண்ண வேணாம்னா அதை சொல்லிடுங்க. 3வது உங்களுக்கு ஒரு வேளை இந்த இதில் போகணுன்னா எனக்கு இந்த ஃபைலில் வர இன்ட்ரெஸ்ட் இல்லை, உங்களை யாருக்கோ போங்க. எனக்கு ஒரு வாரத்தில் ஆடிட்டு இவ்வளோ தூரம் வெளியிலையும் பார்த்துட்டு ஒருத்தனுக்காக அவ்வளோ தூரமும் பேசிட்டு அதுக்கப்புறம் எனக்கு உள்ள வந்து இந்த 5th 4th ஆப்ஷனுக்குலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் வந்ததுக்கு கேம் விளையாடணும் அப்படின்னும் அதுக்கு ஏதாவது கேட்பாங்கன்னா அதுக்காக ஒரு வேலையை பார்க்கலான்னு நான் எனக்கு என்ன மைண்ட் கேம் ஆட முடியுமோ அந்த கேம் ஆடினேன், அவ்வளவுதான். அதில் நான் நேராக போய் பார்க்கும்பொழுது எனக்கு நிறைய ஃபேக்ட்ஸு, நிறைய எனக்கு ஷாக்கிங்கான நிறைய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப விசிபிலிட்டிக்கு தெரிய வந்தது. ஸோ இதில் இந்த பெர்ஸ்பெக்டிவ் நம்ம 13 வாரம் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல உள்ள ஷோவை பார்த்துட்டு போன பெர்ஸ்பெக்டிவ் உள்ள அது இல்லைன்றது தெரிய வந்துச்சு. இது ஒரு பாயிண்ட்டு. 2வது என் கேம், என்னுடைய சாய்ஸ், என்னுடைய கால். என்னுடைய காலில் முத்துக்குமரன் மேலே ஆடுறதுக்கு நான் ஒவ்வொருத்தராக காயினை மடிச்சுக்கிட்டே வரேன்.
ஆனா முத்துக்குமரன் தீபக்கை மட்டும் என் ஸ்டைல்ல மெதுவா நான் எப்படி அந்த த்ரெட் அன்ரிலீஸ் பண்றேன்னா, எனக்கு வெளியில முத்துக்குமரனுக்கு தான் பேசிட்டேன். சும்மா இங்க வந்து நான் முத்துக்குமரனையும் செய்யற மாதிரி ஒண்ணு செய்யறேன் அப்படின்றத டிராமாலாம் போட முடியாது. எனக்கு என்ன செய்யணுமோ அது எப்படி செய்யணுமோ என்னைய ஸ்கோர் பண்ணிக்கிறதுக்கு எந்த இடத்துல முத்துக்குமரனை லாக் பண்ணுமோ லாக் பண்ணேன். நான் 2 இடத்துல தெளிவா ஒரு கேள்வி கேட்டேன். ஏன்பா நீ அவ்வளவு வீரதீர சூரன் தானே, நீ ஏன்பா ஒரு தடவை கூட தீபக்குடைய ஒரு கேள்வியை கூட மூஞ்சுக்கு நேரா கேட்டது இல்ல? அதுக்கு அவன் மழுப்பி ஒரு பதில் சொன்னான். தீபக்கு, ஏன்பா நீ ஊர்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் ஒரே கோவத்தை காமிக்கிற, ஏன் முத்துக்குமரன் மட்டும் உன் கோவம் வந்து நிக்கவே மாட்டேங்குது, முத்துக்குமரன் ஸ்ட்ரெயிட்டா ஏன் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னா, இது எனக்கு வந்து முத்துக்குமரனை தொட்டா நமக்கு பாதிப்பாகும் நீ சென்ஸ் பண்ணி தானே பண்ற அப்படின்றத அவர்கிட்டயும் நேரா தான் கேட்டேன். ஆனா இது மாதிரி எனக்கு லேயர்ஸ் இருக்கு. என் கேம் எனக்கு முதல்ல நான் உள்ள இருக்கேன் 95 பேரும் எப்பா டயர்டோட உச்சத்துல விட்டா போதும் இந்த ஒரு வாரம் தாண்ட முடியாதான்னு மொத்தமா ஆல்ரெடி ஒரு கத்தி இந்த 7 நாமினேஷன்ல இருக்காங்க. இது போக நான் வேற எதையாவது செய்ய எனக்கு இந்த சேனல் எதுக்கு என்ன உள்ள அமிச்சதுன்னே எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. சரி ரைட்டு, நம்மளை வச்சுதான் சம்பவம்னா ஒன்னு ஆனா ஃபுல்லா வில்லனா மாறிடணும். அதுக்கு எப்படி ஆடணுமோ அப்படிதான் ஆட முடியுமே தவிர நான் ஒன்றும் மக்கட்டையும் கிடையாது. உள்ள என்னை அனுப்பி கண்டஸ்டன்ட் கேம் ஆடுன்னு சொன்னா இன்னொருத்தன் கேம் ஸ்பாயில் ஆகுதா ஆகலையான்றதை தாண்டி நம்மளுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு இம்பாக்ட் வெளில நடக்கும். நான் இந்த டிஜிட்டல் கிரௌட் மாதிரியான சின்ன கிரௌடை பார்த்து கேம் ஆட முடியாது. டிவி ஸ்பெக்ட்ரம் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஸ்பெக்ட்ரம். எனக்கு எப்படின்னு தெரியும். எனக்கு இந்த கேம்ல இப்போ என்னுடைய அணுகுமுறை என்னவா நெகட்டிவா டிஃபைம் ஆக போகுதுன்றது நல்ல மைனர் லென்த்துக்கு நான் ஆடினேன். நான் இதே அக்ரெசிவா ஆடணும்னு நினைச்சிருந்தேன்னா இன்னும் வில்லனிசம் பயங்கரமா காமிக்கலாம் நினைச்சேன், இன்னும் அது மாதிரியும் காமிச்சிருப்பேன். ஆனா நான் வன்மத்தையும் காமிக்கல, என்ன ஒரு வெங்காயம் காமிக்கல. நாங்கெல்லாம் பயங்கர கோசம் தான் இருக்கோம். ஆனா என்ன ஒரு விஷயம், இது வெளியில அதெல்லாம் வேண்டாம். 1 செகண்ட் சார், எனக்கு சாரி இன்டரப்ட் பண்ண, தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு இந்த ஆன்சர்லாம் புரிஞ்சிருச்சு. ஏன்னா நேத்தே நான் ஸ்பேஸ்ல கேட்டுட்டேன், அந்த யூனிவர்சல் ஸ்பேஸ்ல கேட்டேன். ஆக்சுவலி பாசன் மியூட் போட்டுக்கோங்க, முடிச்சிடறேன் அவ்வளவுதான். எனக்கு அடுத்து ரோமலும் சிவாக்கு அடுத்து ரோமல் பேசியிருக்கோம். ஒண்ணும் இல்லை சார், ஒரே நிமிஷம் நான் பேசணும். ஒரே நிமிஷம் நீங்க பேசிடுங்க, அதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன ஷவுட் அவுட் இருக்கேன் மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகே தென் ஓகே ஃபைன், தேங்க்ஸ் ஃபார். ஒன்றும் இல்லை சார், இப்போ எனக்கு அதெல்லாம் எனக்கு நேற்றே அதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு அந்த பாயிண்ட்ல எனக்கு இப்போ வரைக்கும் உடன்பாடு இல்லை. பட் எனக்கு அந்த பாயிண்ட்ஸ் வேணாம். இப்போ நீங்களே வந்து வெளியே பேசியிருக்கப்ப நான் மேபி உள்ள இருந்திருந்தால் அப்படின்னு நீங்கள் இதே சொல்லி முத்துக்குமரனை கேமை வந்து நான் மாற்றி விட்டுருப்பேன், உடச்சி விட்டுருப்பேன் அப்படின்னு நீங்கள் தான் சொன்னீங்க சார். ஸோ அதை சொன்னனால தான் நான் இப்போ கேட்குறேன். இதை நீங்கள் வெளியே சொல்லலைன்னா நான் அதை கேட்டுக்க மாட்டோம். நான் கேம்ல இருந்திருந்தான்னு சொன்னேன், நான் பிளேயரா இருக்கணும். இல்ல சார், 14th வீக் வந்து உங்களை வந்து ஏன்னா செகண்ட் டேக்கு அப்புறம் தான் உங்களுக்கும் வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ் கிடைச்சிருக்கு, விளையாடணும் இல்ல இந்த மாதிரி தான் சார். அதுல எனக்கு நம்பிக்கை எல்லாம் இல்ல. அவங்க என்ன வேணாலும் சொல்லலாம், நான் என்ன கூமுட்டையா? எனக்கு நல்லா தெரியும் இது நடக்காதுன்னு. சார் நான் அதை கேட்கல சார். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு சார், எங்களுக்குமே நம்பிக்கை இருக்கு. உங்களை கண்டிப்பா அங்க இருக்க 8 பேருமே அவங்க கண்டஸ்டன்ட்டா ஏத்துக்க போறது இல்ல, அவங்க மாத்த போறது இல்லன்னு எங்களுக்குமே. உங்களுக்கு இருக்கிறத பத்தின அக்கறை எனக்கு கிடையாது சார். காரணம் என்ன தெரியுமா சார்? உங்களுக்கு இருந்தாலும் இல்லனாலும் அவுட்டர் ப்ரொஜெக்ஷன் தான். ஆனா உள்ள இருக்கிறது கேம் ஆடணுன்றது. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், 2வது நாள் நான் இதை உங்களுக்கு வந்திருக்காது. 3வது நாள் இது வந்து பக்கா ஃப்ரேம்டு பிளான்னு தெரிஞ்சோடனே சாப்பிடவும் மாட்டேன், மாத்திரையும் போட மாட்டேன், கதவை திறந்து விடுங்க கிளம்பிடுவேன், இல்லாட்டி நான் இருக்க மாட்டேன்னு பெரிய சண்டை போட்டேன். பெரிய சமாதான கூட்டம்லாம் வந்து உட்கார்ந்து பேசி ஆடுங்கன்னு சொல்றாங்க. எதுக்கு பண்ண சொல்றாங்க? நான் கேட்ட ஒரே ஒரு கேள்விதான், நான் ஏன் இந்த வாரம் வரணும், நான் அடுத்த வாரம் வரேன்னு. ஏன் நான் என்னையே கேம் ஆட சொல்றீங்க? என்ன எதுக்குங்க ஆட சொல்றீங்க? இன்னொரு 8 இல்லையா? ஏன் ஆனந்தியை கூப்பிட்டு ஆடுங்க, ஏன் தர்ஷிகாவை கூப்பிட்டு ஆடுங்க, ஏன் என்னைய கூப்பிட்டு ஆட சொல்றீங்க? உங்களுக்கு முத்துக்குமரனுக்கு வெளியில பேசுறன்றது காண்டா இருந்ததுன்னா என்ன 15 நாள் உள்ள பிடிச்சி போடணுன்றது உங்களுக்கு வேலையா இருந்தா அதுக்கு நான் ஆள் பொறுப்பு கிடையாது. பேசாதீங்கன்னு சொல்லுங்க. இல்லையா என்ன இப்போ நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறீங்க, நான் அந்த ஸ்பேஸ்ல பேசிட்டேன் அப்படின்னா நான் இந்த ஸ்பேஸ்க்கே வந்து உங்களுக்கு நீங்க கேள்வி கேட்கறீங்களா? அந்த கேள்விக்கு நான் கிளியரா ஒண்ணு கேட்கறேன். ஏன் சார் ரவீந்திரன் வெளியில பேசுறாருன்னு தெரிஞ்சு உள்ள அனுப்பணும்? நான் பதில் சொல்லட்டுமா சார் அதுக்கு? சொல்லுங்க. சிம்பிள் சார், ஒன்றும் இல்லை சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் 8 பேர் தான் வந்து வெளியே போயிருந்தாங்க. அவங்கள வந்து டாப் என்னன்னா அவங்க வந்து ஒரு பிளே வந்து வெளியே தெரியல. அவங்களுக்கு ஒரு மறு வாய்ப்பா இருக்கட்டும். மேபி சாச்சனா என்ன வாய்ப்பு சார்? சார் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மக்கள் கேட்டீங்க, பதில் சொல்லலாமா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தான் ஒண்ணு சொன்னீங்க, நாங்களும் தெளிவாதான் இருக்கோம், இந்த வாய்ப்பு வந்து உண்மை இல்லைன்னு. மறு வாய்ப்பு எதுக்கு சார்? கடைசி வாரத்துல எவன் சார் கொடுப்பான்? என்ன சார் இத சொன்னா நீங்களும் நம்ப மாட்டேன்றீங்க? இல்ல சார், கேம் பிளே எல்லாமே நானும் ஒத்துக்கிறேன் சார். இது பிபியோட நரேட்டிவ்,
இதை வந்து உங்களை வந்து எப்படி வேணாலும், சில பேருக்கு அது பாசிட்டிவ் அமைஞ்சிருக்கு, சில பேருக்கு நெகட்டிவ் அமைஞ்சிருக்கு. ஃபைனல் வீக்ல வந்து நேத்து வரைக்குமே வந்துட்டு சில பேருக்கு நெகட்டிவ், பயங்கர நெகட்டிவ் அமைஞ்சிருக்கு. அது இங்க நாங்களும் ட்ரெண்ட்ல பார்த்துருக்கோம் சார். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. சரி, எங்களுக்கு உன்னோட பதில் புரிஞ்சிருச்சு சார். இதுக்கப்புறம் நான் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஹாசன், நீங்க அட்ரஸ் பண்றதை அட்ரஸ் பண்ணிட்டு சிவா, ரோமல், மோகனா இந்த ஆர்டருக்கு போய்க்கோங்க ஹாசன். ஓகே, தேங்க்யூ. ரவீனா, வெல்கம் பேக். ஹாசன் ஹாப்பி டு see you again. ஹாசன் ரோஷினி, நீங்க பூர்ணி கீழே இருக்காங்க, அவங்க மட்டும் மேலே தூக்கிடுங்க. அதுதான் சொல்ல வரேன். அவங்கள இல்ல, யாரையுமே லிஃப்ட் பண்ண முடியல. ஜோ கூட வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்து வெளில போயிட்டாரு. நீங்க அதை கொஞ்சம் செக் பண்ணுங்களா? ஓகே ஓகே, சிவா ப்ரோ, நீங்க கேட்கறது கேட்டுங்க ப்ரோ. நீங்க பேசலாமா? பேசுறீங்க. அடுத்து மோகனா, அடுத்து ரோமன். சிவா ப்ரோ, ஒரு நிமிஷம் நான் ஒன்னு சொல்லிக்கிறேன். கீழே நிறைய பேர் மெசேஜ் பண்றீங்க. இது வந்து எங்க காமன் ஸ்பேஸ். யாருக்கு வந்து பேச உரிமை கொடுக்கணும், உரிமை கொடுக்க கூடாதுன்னு நீங்க முடிவு பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் அவங்கவுங்க தரப்பு பேசுறதுக்கு நாங்க இது கொடுக்குறோம். விஜய் விஷால் ஆர்மில இருந்து வந்து பேசியிருக்காங்க, பவித்ரா ஆர்மில இருந்து வந்து பேசியிருக்காங்க. எல்லா மக்களுக்கும் சம உரிமை கொடுத்துதான் நாங்க பேச வைக்கிறோம். நீங்க எப்படி அவரை பேச வைக்கலாம், அவரை பேச வைக்கலாம்லாம் எங்களை வந்து நீங்க யாரும் டிக்டேட் பண்ண வேணாம். எங்களுக்கு தெரியும், சரிங்களா? யாரும் எங்களை வந்து என்னையோ இல்ல ஹாசனையோ இல்ல ரோஷினியோ யாரும் டேக் பண்ணி யாருக்கு ஸ்பீக்கர் கொடுக்கறது கொடுக்க வேணாம்னு நீங்க எங்களுக்கு டிக்டேட் பண்ணாதீங்க. நாங்க பாத்துக்கிறோம் எங்க வேலையை, சரிங்களா? சரி, ஓகே சார். இருக்கீங்களா சார்? ரவீந்திர சார்? எஸ் சார். சார், ஒன்றும் இல்லை சார். எனக்கு புரியுது. நீங்கள் அன்னைக்கு சொல்லும்போதே எனக்கு இந்த இதே வேணான்னு சொன்னீங்க, கரெக்டா? எனக்கு இதில் வேணாம், நீங்கள் ஆடணுங்கிறத ஆடுங்க, டிஸ்கஷன் இருந்துச்சு, எனக்கு அது ஓகே. நீங்கள் பிளேயராக முடிவு பண்ணல, நான் இந்த பிளேயராக ஆடல அப்படின்னு முடிவு பண்ணும்போது எங்கள் ரிவ்யூவரா இல்லை அந்த இடத்துல ரவீந்திரா என்னால் என்ன இந்த கேம் பிளே ஆட முடியும்? நீங்கள் சொன்னீங்க இந்த ஸ்மால் ஸ்பேஸ் ஆடியன்ஸு, அதாவது நம்ம ஸ்மால் டிஜிட்டல் ஆடியன்ஸுக்கு இது பண்ணாமல் நான் அந்த பெரிய ஸ்கேல் ஆடியன்ஸ்க்கு நான் அதையும் பார்க்கணுங்கிறீங்க. நீங்கள் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான், நான் இங்கே உள்ளார கேம் பிளே இதை ஜஸ்டிஃபைலாம் நான் பண்ண சொல்லி கேட்கல. நீங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சிங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா நீங்கள் ஒரு நாள் நைட்டு வந்து நீங்கள் பேசியிருப்பீங்க, நான் முத்துக்கு வந்து ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு ஒருத்தர் பிஆர், இன்னொரு கண்டஸ்டன்ட்டுக்கு இன்னொருத்தர் பிஆர், உனக்கு நான் தாண்டா பிஆர், என்னோட பிராண்டு அப்படிங்கிற ஒரு சில அந்த செக்மெண்ட் ஒன்று போயிருக்கும். எனக்கு அதுதான் நீங்கள் அங்கே இதுக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லிட்டீங்க நான் ஆட விருப்பப்படலன்னு. எனக்கு இதுவும் ஒரு கேமோ அப்படிங்கிறது பட்டுச்சு. ஆனால் அது இல்லைங்கிறீங்க. நான் ஜஸ்டிஃபிகேஷன்ல கேட்கல, நீங்கள் என்ன பாயிண்ட்ல யோசிச்சு சொன்னீங்கிறத உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் கேட்குறேன், சொல்லிருங்களேன் சார். நான் வந்து இந்த மாதிரி ஒரு இது ஒரு நேற்றும் பேசினேன், இப்பவும் சொல்கிறேன். இது ஒரு வலைதளத்தோடைய ரெக்கார்டட் பெர்ஸ்பெக்டிவான இருக்கிற ஒரு பாயிண்ட். சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் வந்து நான் டெய்லி ஸ்பேஸில் முத்துக்குமரனுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன்றது கிளியராக எக்ஸ்போஸ்ட் ஆன பாயிண்ட். அதுவும் கடைசி வாரத்தில் ஜாக்லின் முத்துக்குமரன் தான் நான் வின்னர் ரன்னர்ன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி பேசிகிட்டு இருக்கிற ஒரு பாயிண்ட்டு. நான் பேசுகிறேன்னு தெரியும், அவங்க என்னை கூப்பிட்டும் பேசினாங்க, ஏன் ரவீந்திரன் அப்படின்னோடனே நான் சொன்னேன் என் ரிவ்யூவும் சேர்த்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க. எனக்கு இல்லை, எனக்கு என்னுடைய நான் கமர்ஷியல் வணிகத்தில் எங்கேயுமே பேசல. என்னுடைய ஃப்ரீயாக என்னுடைய மைண்டுக்கு எனக்கு இந்த கேம் மேலே என்ன புரிதல் இருக்கோ அதை நான் என்னுடைய லெவல் ஆஃப் எக்ஸ்போஸை நான் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்றத தாராளமாக ஸ்ட்ரைட்டாக அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்பொழுது ஒரு பிளேயரை உள்ள பிளேயர்னு சொல்லாமல் உள்ள கெஸ்ட்டுன்னு கூப்பிட்டது முதல் தப்பு. கெஸ்ட்டுன்னு கூப்பிட்ட ஒரு பிளேயரை ஒரு நாள் கழிச்சு அவர் பிளேயரை கன்வின்ஸ் பண்ணி ஆடுறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணது ரெண்டாவது தப்பு. அப்படி ஆடும்பொழுது என் கேம் பேட்டர்ன் எனக்கு இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வேணா இன்டர்பிரேட் பண்ணி சொன்னாலும் உள்ள போய் ட்ராப்ல மாட்டினதுக்கு அப்புறம் அந்த ட்ராப்ல எனக்கு 2 சாய்ஸ் இருக்கு. இப்போ நமக்கு 100% டிஃபேம்க்கு உள்ள உட்காந்து செட் பண்ணிட்டாங்க. செட் பண்ணனா என்னே காரணத்துக்காக தான் என்ன உள்ள கூப்பிட்டுருப்பாங்க. ஏன்னா நான் வந்து இந்த தேசத்துக்கு ரொம்ப முக்கியமான ஆள் இல்லை இந்த கேமுக்கு, அதனால கூப்பிட்டுருப்பாங்க. ஒரு 2 காரணம் தான். ஒன்று, என்னைய வச்சு ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்ன்றத அவங்க ஃபிக்ஸ் பண்ணது எனக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கு என்ன இன்னொரு புரிதல்னா, ஓகே இப்போ நான் வில்லன் ஆக போறேன், அப்போ எனக்கு இந்த கேம்ல என்ன நியாயமா தெரியுதோ அதை எனக்கு வைடர் ஆடியன்ஸ்க்கு என் மைண்ட் கேம்ல எப்படி விளையாடலான்னு நான் ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிட்டேன். அந்த ஸ்கேல்ல எதை எப்படி எந்த லென்த்ல பெருசா அவங்களோட நட்போ அவங்களுடைய கேம் ஃப்ளோவோ பெரிதளவுல உடையிற அளவுக்கு பாதிப்பாகாம ஆடணும்னு நினைச்சேன். அதுல நான் ஷாக் ஆகுற மாதிரி அங்க பல விஷயங்கள் ரியாலிட்டியில தெரிய வந்துச்சு. அதையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு வெள்ளிக்கிழமை நல்லா கேட்டுக்கோங்க, மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தர்ஸ்டே வரைக்கும் இந்த பிஆர் மேட்டர் ஓடல. ஃப்ரைடே அன்னைக்கு நைட்டு 10 மணி வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் நல்லா கேட்டுக்கோங்க. அந்த நிகழ்வுகள்ல முடியிறப்ப நாங்க பேசுறோம். அதாவது ரவி சார், நீங்க வர்றதுக்கு முன்னாடி ஒண்ணு தெரியுமா, இங்க வந்து ஆக்டிவிட்டியில பிஆர் ஆக்டிவிட்டின்னு ஒரு டாஸ்கே நடந்துச்சு. அந்த டாஸ்க்ல இந்த மாதிரிலாம் நடந்துச்சு.
நீங்க கூட சௌந்தர்யாக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு விஷால் சொன்னான்னு சொல்லி அந்த பேச்சு அடிக்கப்படுவது. அது கூட எதுக்கு வந்துச்சு? நான் சுனிதாவை கேட்டேன். சுனிதா ஒவ்வொரு தடவையும் பிஆர் பிஆர் அப்படின்னு ஜாக்லினுக்கோ சௌந்தர்யாக்கோ சொல்லிக்கிட்டே இருக்கே, உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டேன். என்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்றாங்க. அன்ஷிதா கேட்டாலும் ப்ரூஃப் இருக்குன்றாங்க. யாரை கேட்டாலும் ப்ரூஃப் இருக்கு. ப்ரூஃப்னா என்ன ப்ரூஃப்? எந்த ப்ரூஃப்? அப்படி வந்து நான் வந்து அன்ஷிதா வந்து இவங்க வந்து கொடுத்துட்டு போன மாதிரி நீங்க ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்க. நாளைக்கு நம்ம பாட்டு நேஷனல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்கோம், வேலிடேட் ஆகணும்னா தப்பா போயிடும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும் பொழுது இந்த விஷயம் தெரிய வரும்போது, யோ அப்படி பார்த்தா அர்ச்சனாக்கு அருண் வந்தது, அருணுக்கு அர்ச்சனா வந்தது பிஆர்னா, இவங்களுக்கு விஷ்ணு சௌந்தர்யாக்கு வந்தது பிஆர்னா, இப்போ உனக்கு நான் தான்டா பிஆர் வெளில போனதுல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது சர்காஸ்டிக்கலி ஃப்ளோல நான் அடிச்ச ஒரு வார்த்தை. நான் அடிச்ச வார்த்தையை வச்சு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எந்த காயின் கரெக்டா கிடைக்கும் அதை வச்சு எம்பசிஸ். நான் என்ன அவ்வளோ பெரிய கும்பிட்டையா? எனக்கு தெரியாது. முதல் நாள் உள்ள போகும்போதே நான் இவனை தான் பேசுறேன், இவனை பேசுறேன், நான் உள்ள அமிச்சா அது என்ன எல்லாருக்கும் ஒரு புரிதல் இருக்குல்ல. நீங்களா பார்க்கும்போது உங்களுக்கு இருக்கிற புரிதல் மாதிரி எனக்கு ஒரு புரிதல் இருக்காதா? நம்மளை உள்ள அனுப்பி ஃபோர்ஸ்ஃபுல்லா சரி அப்படிதான் பண்றாங்களே. ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு கேள்வியை ஸ்ட்ரெயிட்டா தான் கேட்கிறேன். ஏன் சார் நான் தான் உங்க கேமுக்கே பாதிப்பாகிற மாதிரி ஒரு விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்கேனே, அந்த கேமை வந்து நிறுத்த வேண்டியதான்னு கேட்டா, இன்னமும் வந்து இந்த கேமை வந்து அவங்களுக்கு என்னைய வச்சு வைக்கிற டெஸ்ட் தான். எங்க 8 பேர்ல வந்து நாங்க அவங்க உடையறாங்களா இல்லையான்னு பாக்க. நாங்க என்ன லேப்ராட்டா? எங்களுக்கு தேவையில்லாம வீட்டுல கண்டஸ்டன்ட் கேம் முடிச்சு போச்சுன்னு உட்கார்ந்து இருக்கிறவங்களை கூப்பிட்டு இவங்களை டெஸ்ட் பண்றதுக்கு எங்களை 8 பேர் வச்சு எந்த இப்போ என் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க இன்னொருத்தங்களை உயர்த்தி பேசணுன்றதுக்காக உங்களுக்கு இந்த கேமை விளையாடக்கூடிய இல்ல இத வன்மமா காமிக்கக்கூடிய ஒரு ட்ரிகர் பாயிண்டா வீட்டுக்குள்ள வரும்பொழுது, எங்க வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு போர்டு கொடுத்து உள்ள வரும்பொழுது நீங்க வந்து நல்லா தானே பேசுவீங்க, நீங்க வீட்லயே இருக்கலாம் அப்படின்ற ஒரு டேக் லைனோ, இன்னொருத்தருக்கு வீட்டுல ஏதாவது பெரியவங்க இருந்தா கூட்டுவாங்கன்னு சொல்லி இவ்வளவு நாள் கழிச்சு வீட்டுக்குள்ள வர்றவங்களையும் கிண்டல் பண்ணி தான் ஒரு போர்டு அமிச்சா அது அந்த இடத்துல ட்ரிகர் ஆகி இக்னைட் ஆகதான் செய்யும். நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா முதல் நாள் வீட்டுக்குள்ள வந்தோடனே ஃபுல் பாசிட்டிவிட்டியில போனேன். ஃபுல்லா பேசின மொத்த எனர்ஜியும் அடுத்த 2 நாள் அவங்க பண்ண ஒரு கூத்துல வேற வழி இல்ல, கத்தியை தொட்டாச்சு. எடுத்துன கத்தி யாருக்காவது ஒருத்தருக்கு ஆபத்தா தான் மாறப்போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஓகே, இப்ப நீங்க கேட்ட கேள்விப்படி இந்த டிஜிட்டல் மீடியா நாய்ஸ் எப்படியும் நான் தொடர்றதுனால ஏதோ ஒரு இடத்துல நெகட்டிவ்கான ஸ்ட்ரீம் பெருசாக தான் போகுது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளை புரிஞ்சவங்க பேசுற கிளாரிட்டியில எல்லா ஆங்கிள்லயும் இருந்து பார்க்க முடிஞ்சவங்க ஒரு பக்கம் ஃபேண்டம்ல எவ்வளோ பாயிண்ட் ஆஃப் வியூல பார்ப்பாங்க. யார் இப்ப நேற்று ஒரே ஒரு வார்த்தை சொல்ற வார்த்தை, ஜாக்லினை விட சௌந்தர்யா 1000 டைம் ஸ்ட்ராங்கர்னு சொன்னனே தவிர ஜாக்லின் வீக்கு, ஜாக்லின் கேவலமா விளையாடுறாங்க, ஜாக்லின் தப்பா விளையாடுறாங்களா நான் சொல்றேன். அவனோட புரிதல் அவனுக்கு, என் புரிதல் எனக்கு. ஜாக்லின் எக்ஸ்போஸ் த கேம். நான் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், மா நீ முத்துக்குமரன் கிடைக்கிற கேப்ல எல்லாம் அடிக்கிற, ஆனா அதுக்கு என்னைய டூலா யூஸ் பண்ணாதன்னு மட்டும்தான் நான் சொன்னேன். உனக்கு முத்துக்குமரன் அடிக்கிறதா இருந்தா நீ ஸ்ட்ரெயிட்டா விளையாடு. முத்துக்குமரனுக்காக வீட்டுக்குள்ள 2 பேர் விளையாட வந்தாருன்னு சொன்னப்பாரு, அது வந்து ரொம்ப தவறான வார்த்தை. நீ அது சண்டேல ஸ்கோர் பண்ணு நினைச்சப்பாரு, அதான் ஜாக்லின். இது சௌந்தர்யா விளையாட மாட்டா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு உடனே இப்ப என்ன சௌந்தர்யா உங்களுக்கு பெருசா தெரியுது, முத்துக்குமரன் சின்னதா தெரியுது, பத்தியா ஒரு டங்கு ட்விஸ்ட் என்கிட்டே விளையாடுறிய அப்படின்னு சொல்றதுதான் எங்களுக்குள்ள வாக்குவாதமே தவிர அதுவும் எங்களுக்குள்ள ஃபைட்டு கூட கிடையாது. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எல்லாருக்கும் அங்க வந்து வந்தவன்லாம் முத்துக்குமரன் சொல்றது வந்து எரிச்சலா தான் இருக்கும். அது யாருக்கா இருந்தாலும் எரிச்சலா தான் இருக்கும். அதுவும் ஏன் கூட வந்த 2-3 டிக்கெட்டுங்க சம்பந்தமே இல்லாம ரொம்ப அக்ரெசிவா மற்ற பிளேயர்ஸ் மேல பாஞ்சது மொத்தமா குரூப்புக்கு அது பெரிய இம்பாக்ட தப்பா தான் கிரியேட் பண்ணும். உங்களுக்கு எப்படி இன்டர்பிரட் ஆகி கன்வே ஆகுதுன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புரிதல் இருக்கும். என்னுடைய புரிதல் எனக்கு இது வந்து நெகட்டிவா போக போகுதுன்றது எனக்கு கொடுத்த ரோல் பிளேலயே தெரிஞ்சு போச்சு. பட் தெரிஞ்சாலும் அந்த கேம் ஆடணும்னா இந்த நெகட்டிவ்காக எல்லாம் பயந்தெல்லாம் விளையாட முடியாது. நம்ம ஒரு விளையாட்டு விளையாடுவோம், அது எப்படி கன்வே ஆனாலும் பரவாயில்ல. ஏன்னா அது என் லைஃப் இல்லை. எனக்கு நான் சும்மா உட்காந்துருக்கவனை கூட்டிட்டு வந்து நீங்க ஆடுங்கன்னு சொன்னீங்கன்னா, அந்த சும்மா உட்காந்துருக்கவன் கூட்டிட்டு வந்து ஆட மாட்டேன்னா வெளியிலையும் விட மாட்டீங்கன்னா நான் ஒண்ணு செஞ்சுதான் ஆகணும். அது நான் எனக்கு என்ன கரெக்ட்னு எனக்கு தோணுச்சோ அதை செஞ்சேன். சார் ஒரே நிமிஷம் சார், எனக்கு இந்த ஒரே ஒரு சின்ன மேட்டர் மட்டும் கிளாரிட்டி என்னன்னா, நீங்க இந்த கேம் ஆட விருப்பம் இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்தீங்க. அதை நானே பார்த்தேன் நைட் அன்னைக்கு. இது வந்து நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த நாம கேம பிளேயரா ஆடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்களா, ஃபிக்ஸ் ஆயிட்டீங்களா? இல்ல நான் முடிச்சிடறேன் சார், கேள்வியை முடிச்சிட்டேன்னா ஒரு தடவை முடிச்சிடறேன் இந்த ஷார்ட்டா. இல்லைன்னா எனக்கு வெளியே நான் இவரை தான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு தெரிஞ்சுதான் கூப்பிடுறாங்க. அப்ப நான் எனக்கு தேவையான கேம், அதாவது பிளேயரா கிடையாது, ரவீந்திரா எனக்கு தேவையான கேம நான் ஆடிக்கிறேன், நான் என்ன தெரியணுமோ தெரிஞ்சுக்கிறேன், அப்படி ஆடிட்டீங்களான்னு கேக்குறேன் நான். வேற இல்ல எக்ஸாக்ட்டா 2வது பாயிண்ட் நான் ஆமோதிக்கிறேன் பிரதர். அதாவது எப்படி
இப்போ எனக்கு வந்து கேம் ஆடுற இன்ட்ரெஸ்ட் இல்லை, சர்க்குலர் வந்துகிட்டே இருக்கு, 2வது சர்க்குலரும் வந்துருச்சு, சரி சரி வேற வழி இல்லை இப்போ ஆடணும் அப்படின்னா ரவீந்திரன் கேம் ஆடினா மைண்ட் கேம் எப்படி இருக்குன்னு ஒரு கேம் ஆடலாம், அவ்வளவுதான். அந்த மைண்ட் கேம் ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதான் இல்லை. என்னுடைய டார்கெட் என்ன? நம்பர் 1 ப்ரோமோவா இருக்கணும். நம்பர் 2 ட்விட்டர் ஸ்பேஸ்ல இருந்து எங்கேயா இருந்தா நெகட்டிவோ பாசிட்டிவோ என்னைய பத்தி தான் பேசணும். நம்பர் 3 என்னைய தாண்டி கேமரா வேற யார் பக்கமும் திரும்பக்கூடாது. நம்பர் 4 வந்ததுக்கு எல்லாமே நீங்க நான் 10 லட்ச ரூபா கொடுத்து டெய்லி நீங்க என்னை பத்தி பேசுங்க, ஒரு மணி நேரம் ஸ்ட்ரீமிங்ல போடுங்கன்னு சொன்னா எந்த டிவியும் போடாது. நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கிடைச்சதுன்னா அந்த கேம்ல நம்ம என்னென்னலாம் காமிக்க முடியும் அப்படின்றது தான். கடைசியில யார் எந்த ஸ்பெக்டேட்டர் பார்க்கும்போது இது ஒரு கேம், இவங்களுக்குள்ள நீங்க நேற்று நாங்க எக்ஸிட் ஆன வீடியோ இன்னைக்கு காட்டுவாங்களா காட்ட மாட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு காமிச்சாங்கன்னா நாங்க காமிச்ச உண்மையான பாண்டிங், எமோஷன்ஸ், அந்த ரெஸ்பெக்ட் என்னன்னு நாங்க காமிச்சிட்டு வந்திருப்போம். எங்களை பகடக்காயா ஆக்கணும்ன்றது இட்ஸ் அ பிளே. இதுதான் இந்த ஷோ ஃபார்மேட். அந்த அறிவு நமக்கு இருக்கணும். நமக்கு இன்னும் அறிவு இருந்திருந்தா என்ன பண்ணியிருந்திருக்கணும், இந்த 8 இப்போ உதாரணத்துக்கு மஞ்சிரி வந்த நாள்லையும் ராணா வந்த நாள்லையும் நான் வந்திருந்தேன்னா இந்த கேம் எனக்கு இன்னும் கலர்ஃபுல்லான பாசிட்டிவிட்டியை கொடுத்துருக்கோம். அது அவங்க கேம். மஞ்சிரி கூட தான் முத்துக்குமரனுக்கு சப்போர்ட். அவங்க யாரை ப்ரொடெக்ட் பண்றாங்க, யாரை எந்த இடத்துல எக்ஸ்போஸ் பண்றாங்க, யார் எக்ஸ்போஸ் ஆனா இந்த கேம் இன்டென்சிவா அதிகமா ஆக்கணும்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இல்லைன்னா அந்த கேமரா அந்த வீட்டுல 8 பேர்ல என்னைய மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுதான் எனக்கான இரிட்டேட்டிவான பாயிண்ட். எனக்கு புரிஞ்சிருச்சு சார், எனக்கு இது புரிஞ்சிருச்சு. நீங்க ரவீந்தர் சாரா ஆடும்போது இங்க நீங்க உனக்கு நேச்சுரலான இன்க்ளினேஷன் டுவர்ட்ஸ் முத்து இருக்கும், கரெக்டா? நான் 2 பேருமே பிடிக்கும். இப்ப அந்த இடத்துல ரவீந்தர் சார் வந்து நான் இப்ப வேற ஒரு நார்மல் கண்டஸ்டன்டா இருந்தா நான் அதை யோசிக்கவே மாட்டேன். அவர் ஓகே, அவர் வந்து புது கண்டஸ்டன்ட்னு. இவர் வந்து இவ்வளவு நாளா ரிவ்யூ பண்ணிருக்காரு. இந்த நேரத்துல நம்ம இன்க்ளினேஷன், அதாவது என்னன்னா மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது எனக்கு நேச்சுரலாவே தெரிஞ்சது உங்களுக்கு இன்க்ளினேஷன் டுவர்ட்ஸ் முத்து. தீபக்கும் சில இடங்கள்ல உங்களுக்கு இன்க்ளினேஷன் தெரிஞ்சது. இப்ப முத்து கிட்ட போகும்போது மத்த கண்டஸ்டன்ட்டுக்கு ஃபேவரா பாக்குறவங்களோ இல்ல ஜெனரல் ஆடியன்ஸ், நீங்களே சொன்னீங்க டிவி ஆடியன்ஸ் பெருசு, அப்படி பார்க்கும்போது இந்த மேட்டர்லாம் நம்ம கொஞ்சம் இன்க்ளினேஷன் அவர் மூலமா காட்டணுமா, மத்தவங்களுக்கு நெகட்டிவ், மத்தவங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவா, அவங்க யார் அடி வாங்குறாங்களோ அவங்க தான் பெரிய ஆளு. நீங்க நான் என்னன்னா முத்துவை எதிர்த்து நீங்க ஆடி இருந்தீங்க ஒரு இடத்துல, ஒரு 2-3 இடத்துல மைண்ட் கேம் சின்ன சின்னதா ஆடினீங்களே தவிர அவர் எதிர்த்து நீங்க ஆடல. இந்த மத்தவங்களுக்கு எதிர்த்து ஆடினீங்களே தவிர, ஃபார் எக்ஸாம்பிள் ஜாக்லின் இந்த மிடில் கிளாஸ் மேட்டர்லாம் எடுத்துட்டு வந்தீங்க இல்லையா, அவங்கள ஸ்பாட்ல போட்டீங்க. அந்த மாதிரி முத்துவை ஒரு இடத்துலயோ 2 இடத்துல தான் ஸ்பாட்ல போட்டிருப்பீங்க. இவர் வந்து அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆக்சுவலா அவங்க எதிர்பார்த்தது அதான். நான் முத்துவை ஸ்பாட்ல போடுவேன், ஸ்பாட்ல போட்டு முத்துவோடைய கேம் எக்ஸ்போஸ் பண்ணுவேன், அவங்களுக்கு வேற ஒரு வின்னரை வர வைக்கணும், அந்த ஸ்பேஸ வந்து நான் கிரியேட் பண்ணுவேன்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. இல்ல சார், நான் ஒண்ணுதான், எனக்கு நீங்க உங்களுக்கு இது வேற புரிதலா இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பாட்ல போட்டா எனக்கு என்னமோ முத்து மாதிரி பிளேயரை அடிச்சுட்டு வந்துடக்கூடிய ஆள்னு எனக்கு ஒப்பீனியன். அவங்க வந்திருப்பா, எனக்கு இன்னும் முத்து பெட்டரா இன்னும் நல்லாவே பெருசா வருவாரோ அப்படின்னு எனக்கு ஒரு தோணல். இல்ல ஒரு விஷயம் என்னன்னா, முத்து வந்து ஸ்பாட்ல போட்டோம்னா முத்து ரைஸ் ஆயிடுவான், ரைஸ் ஆனா எனக்கு மொக்க வாங்கின மாதிரி ஆகிடும்ன்ற கிளாரிட்டி எனக்கும் இருக்காதா? இப்ப நான் போட்டானா அவன் அடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அதனால முத்துவை ஆமா ரொம்ப சேஃபா ஆடினேன். ஏன்னா நான் வந்து கடைசி 2 வாரத்துல என்ன பேர் வாங்கி எனக்கு என்ன வாங்க போகுது, எனக்கு ஒண்ணும் நடக்க போறது இல்ல. இப்ப எனக்கு இப்ப இந்த 2 வாரத்துல எனக்கு ஏன் வெளியில 13 வாரம் ஒருத்தனை துதிப்பாடிட்டு உள்ள வந்து அவனுக்கு கிட்டக்க என் சேலஞ்சு, என் வீரம், என் புத்தாய்த்தனம் இதெல்லாம் நான் காமிக்கிறேன்னு ஏதோ காமெடி பண்ணி தமாஷா போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்றதுனாலதான் அடிச்சா அதுவும் அவ்வளோ ஸ்ட்ராங் பிளேயர். ஏங்க முத்து மட்டும் இல்லைங்க, அங்க ஜாக்லினும் சௌந்தர்யாவும் ரொம்ப ஸ்ட்ராங்கு. சௌந்தர்யால நினைச்சாங்க கிடைச்சாலாம் கத்தியெல்லாம் பிடிச்சிட முடியாது, அவ செம்ம ஸ்ட்ராங். அங்க ஜாக்லின் ஆல்ரெடி எக்ஸ்போஸ்டு ஸ்ட்ராங்கு. அதனால யாரையாச்சும் ஒருத்தரை தொடுறோம் அப்படின்னா நமக்கு எப்படி அந்த கத்தி திரும்புன்ற ஃபுல் நாலேஜ் இருக்கணும். இல்லைன்னா தொடவே கூடாது அந்த கத்தியை. அதை தொடாம இருக்கிறது தான் நல்லது. அதனால நம்ம தீபக் முத்துவை தொடவே இல்லை சார். புரிஞ்சுது சார், தேங்க்யூ சார். ஒரே ஒரு அப்ரிசியேஷன், இது உங்களோட அந்த கரிகாலன், ஆதித்ய கரிகாலன் இது நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒரே ஒரு மேட்டர் தான், எனக்கு நீங்க உள்ளார போயிட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரே ஒரு மேட்டர் மட்டும் தெரிஞ்சது. உங்களுக்கு எனக்குமோ சௌந்தர்யா மேல உங்களோட ஒப்பீனியன் நிறைய சேஞ்ச் ஆன மாதிரி இருந்துச்சு. எதனால ஏதுன்னு மட்டும் சொல்லிருங்க. அது ஜாக்கெட் சௌந்தர்யா ஃபேன்ஸ் அவங்க கேட்டுப்பாங்க, அவங்க கிட்ட சொல்லிருங்க. சௌந்தர்யா மேல 13 வாரம் எனக்கு இருந்த ரவி ஒரே நிமிஷம் நான் அதோடய ஒண்ணு ஆட் பண்ணிக்கிறேன். கீழே இருந்து கமெண்ட்ல கேட்டாங்க, நீங்க வந்து அதாவது முத்துக்கு சப்போர்ட்டா இல்ல விஷ்ணுக்கு சப்போர்ட்டாங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இல்ல விஷ்ணு நீங்களும் சேர்ந்து மங்காத்தா அர்ஜுன் அஜித் மாதிரி விளையாண்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அவர் சிவா கேட்ட மாதிரிதான் அதே கொஸ்டின் தான் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நான் வந்து என்னுடைய ஸ்டாண்ட் ஆன்
விஷ்ணு when it is outside அது வேற, சரிங்களா? I don't get into it and I'm not nowhere in that kind of a dramatic talks and all. நான் அதாவது இந்த மாதிரியான dramatic thoughts இருந்ததுன்னா அதுக்குள்ள கூட வரல. நான் உள்ள போய் சவுண்டை 13 வாரம் பார்த்த சவுண்ட் உள்ள போனதுக்கு அப்புறம் in a day or two I observed சவுண்டு கூட பேசும்போது சவுண்டு அடுத்த நாள் காலையில இவங்க உடைக்கும் போது இவங்க உடைக்கிறதுக்காக இவங்க எடுத்துக்கிட்ட ரொம்ப ஹார்டஸ்ட் வேர்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணும்பொழுது சவுண்டு உடஞ்சி கொஞ்ச நேரம் பேசினதுல எனக்கு நான் வந்து பயங்கர புட்சாலி. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உள்ள வரும்பொழுது இவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னு ஒருத்தங்க ரொம்ப எமோட்டடா பேசுறாங்களா, எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வீட்டுக்குள்ள இருக்கும் போது என்ன பேசுறாருன்றது பேசுறவங்களுக்கு புரிஞ்சா போதுன்னு பேசுற ஆள் நான் பேசும்போது நான் ஒரு விஷயத்த ரொம்ப கிளியரா அப்சர்வ் பண்ணேன். அந்த பொண்ணு ரியல். அந்த பொண்ணு தான் பெர்ஃபெக்டா தன்னுடைய பாயிண்ட தனக்கான புரிதல்ல ஒன்னே ஒண்ணுத்துல தெளிவா இருக்கா. ஆனா அவ கேமுக்கு ஒரு இம்பர்ஃபெக்ஷனேட். இந்த கேமை புரோட்டோகால் இந்த டைப்பு இதெல்லாம் போட்டு அந்த பொண்ணை ரொம்ப டைட் பண்ணிலாம் விளையாட முடியாது. அதுக்கு வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு காத்துல பிறக்கிற ஃபெதர் மாதிரி இந்த கேம் அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறா. அதனால அதை வந்து ஒரு ஸ்வீட்டஸ்ட் வேலை அந்த பொண்ணு விளையாடணும்னு நினைக்கிறா. இதுல நடுவுல இவன் பேச்சு திறமை இவன் ஒண்ணு பண்றான், டிக்டேட்டிவா ஒரு சில ஃப்ரெண்டோ இல்ல காம்படிட்டிவாவோ ஒரு சில பேர் பண்றாங்க. இன்னொருத்தன் ஃப்ரெண்ட்லியாவே தடவி கொடுத்துட்டு ஒரு மாதிரி ஒண்ணு எப்படி சொல்றது காம்படிட்டிவ் தான் ஆனா ஃப்ரெண்ட்லியாவே ஒரு பேம்பரிங்ல கொண்டு போறதுக்கு ஒருத்தன், இன்னொருத்தன் இந்த உலகத்துக்கே சம்மந்தம் இல்லாத ஒருத்தன், இன்னொரு பொண்ணு இந்த உலகமே இல்லாத ஒரு பொண்ணு. இப்படி ஒரு டாப் 5 டாப் 6 உள்ள இருக்காங்க. இவங்கள சௌந்தர்யா இஸ் யூனிக் அண்ட் சௌந்தர்யா இஸ் நாட் a கேம் ஸ்பாயிலர் ஃபார் எனி ஆஃப் த பர்சன் தேர். யாருடைய கேமையும் ஸ்பாயிலர் இல்ல. ரெண்டாவது அவங்க முத்துக்கும் அவங்களுக்கு இருக்கிற பாண்டிங்கே வேற லெவல். முத்துக்கும் விஷாலுக்கும் சௌந்தர்யாக்கு இருக்கிற பாண்டிங், பவித்ராக்கும் சௌந்தர்யாக்கு இருக்கிற பாண்டிங் எல்லாத்துலயுமே ஒரு உண்மை தெரிஞ்சுது. சௌந்தர்யாவுடைய கேம்ல ஒரே ஒரு விஷயம் நான் பார்த்தது என்னன்னா, எந்த ஒரு போட்டியையும் ஜெயிக்கணும்னு ஆடல. ஆனா நான் முயற்சித்து தோத்தா கூட பரவாயில்ல, ஆனா அந்த முயற்சி உண்மையா இருக்கணும் தான். ஆனா என்னன்னா அதை வந்து எவ்வளவு சுவாரஸ்யப்படுத்தி ஆடணும் அப்படின்றதுக்கு அவங்களுக்கு என்ன புரியுதோ அதை ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் மக்களை ஈர்க்க முடிஞ்சது. என்னை பொறுத்த என் பிலாசபி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கேம் என்னன்னா, ஒரு பெர்ஃபெக்ஷனேட்டும் ஒரு இம்பர்ஃபெக்ஷனேட்டும் ரெண்டு தான் பண்ண முடியும் ஒரு கேம்ல. அட்டென்ஷன், அந்த அட்டென்ஷனை அவங்க ஓன் ஷோல்டர்ல ரைஸ் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா சௌந்தர்யாஸ் டிட் இன் அ வெரி ஃபேபுலஸ் வே. நான் வந்து முத்து மாதிரி சொல்ல மாட்டேன், அவங்க என்ன பண்ணித்தான் இங்க இருந்தாங்கன்னு. ஒருத்தரும் முத்துக்கிட்டே போய் சொன்னேன், ஒண்ணுமே பண்ணலனா மக்கள் அப்படிலாம் தூக்கி கொண்டாட மாட்டாங்க. மக்கள் தூக்கி கொண்டாடுற இடத்துல அந்த பொண்ணு என்ன செய்யுதோ அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புரிதல். சில பேருக்கு ரியாக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கும், சில பேருக்கு அவளுடைய டெசிஷன் மேக்கிங் பிடிச்சிருக்கும், சில பேருக்கு அவளோட ஃபன்னி ஃப்ரீக்கி பிடிச்சிருக்கும். அது மாதிரி ஒண்ணு பிடிச்சிருக்கோம். நாம பண்றதுதான் சரியா ஒரு புரிதல், நம்ம பண்ற புக்கு தான் மக்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஈஸியா சிம்பிளிஃபைட் ஆகும்னா ஒரு புக்குக்கே 5 வெர்ஷன் வராது. அது மாதிரிதான் நான் பாக்குறது. சௌந்தர்யாவை வந்து நான் போய் பார்த்து என் ஒப்பீனியன் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. சௌந்தர்யா இஸ் ஒன் ஸ்ட்ராங் பிளேயர் who is actually a competitive player for the finale and அது எனக்கு அது ஒப்பீனியனேட் பயங்கரமா சேஞ்ச் ஆச்சு.